எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு என்னோடய பேர் வந்து பா மணிகண்டன். நான் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை எடுத்திருக்கேன். இது வரைக்கும் நான் என் ஊர் பேரோ எங்கள் அம்மா அப்பா பேரோ நான் எங்கேயுமே பதிவு பண்ணதில்லை. நான் இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் கரூர் மாவட்டம் குளித்தலைக்கு பக்கத்தில் கணக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். ஸ்கூல் எல்லாமே லோக்கலில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் பண்ணேன். அப்புறமேட்டுக்கு காலேஜ் எங்கேனாச்சும் ஒரு பெருசாக படிக்கணும்னு ரொம்ப ஆசை. சின்ன கிராமத்திலே வாழ்ந்துட்டு இருக்கோமே, நம்ம அறிவு எப்போ வெளியே போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தேன் 12th. அதுதான் எங்கள் அம்மா அப்பாட்ட நான் ஒரு காலேஜில் சேர்கிறதுக்கு அடித்தளமாக போட்டாங்க. இந்த நேரத்தில் நான் முக்கியமாக நன்றி சொல்லணும் அப்படின்னா என்னோடய திருச்சி பிஷப் கிப்பர் காலேஜுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அங்கே தான் என்னோடய ஒரு ஆரம்ப புள்ளி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். சின்ன ஒரு கிராமத்திலேருந்து ஒரு மாநகரத்துக்கான பயணம் எனக்கு தொடங்குச்சு. போகும்போது எதுவுமே தெரியல, ஒரு தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே பார்த்தா, ஒரு நண்பர் சொன்னார் என்னை கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொல்லுவாங்கன்னு. என்னோடய கிளாஸில் நானும் அப்படி தான். நான் மட்டும்தான் கவர்மெண்ட் ஸ்கூலு. எல்லாருமே வாயில் கூட நுழையாத முடியாதுன்னு ஒரு இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து தான் எல்லாமே வந்திருந்தாங்க. சிபிஎஸ்சி அது மாதிரி என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு. ஆனால் நம்ம எடுத்திருக்கோம், நம்ம படிக்கணும், நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் எம்எஸ்சி மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். எல்லோரும் சொல்கிற மாதிரியே நானும் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் தான் சுயேஸ் அகாடமியை பார்த்தேன். ஃபஸ்ட்டு நானும் சுதர்சன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவரோட மேக்ஸ் வீடியோ பார்த்து தான் நான் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த லாக்டவுன் டைமில் யூஜி கம்ப்ளீட் பண்ணேன். 2021 நான் யூஜி கம்ப்ளீட் பண்ணோடனே சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, சரி நம்ம ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு யூடியூப்பை தட்டினா நம்ம மேக்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும், எல்லா எக்ஸாமுக்கும் மேக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் மேக்ஸை ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ சுதர்சன் சாரோட வீடியோ ஒன்று விடாமல் பார்த்து நோட்ஸ் எழுதி கடை டெய்லியும் போட்டு எழுதி வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் கனிமுருகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் அவரோட பாலிட்டி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணேன். பாலிட்டி கிளாஸ் அப்படியே ஒன்றுனா கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பிஜியும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பிஜி படிக்கும்போதே என்னோடய ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன். என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சும்மா ஒரு லைட்டாக இது பண்ணேன். பிஜி முடித்து ஒரு நாள் விட்டு அடுத்த நாளே தூத்துக்குடி வந்துட்டேன். தூத்துக்குடி வரும்போது உண்மையை சொல்லணும்னா யாருமே தெரியாது. ஒரே ஒரு நண்பன் மட்டும் இங்கே பேங்கிங் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருந்தான். வா நண்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அன்னிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் என் கூட பயணித்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். எங்கள் அப்பா பேர் வந்து பழனிச்சாமி, எங்கள் அம்மா பேர் வந்து போதுமண்ணு. எங்கள் அப்பாவை எல்லோரும் படித்த முட்டாள்னு சொல்லுவாங்க. அப்பா ஊரில் +2 அப்பயே முடிச்சிருந்தாங்க. ஆனால் அவர் ரொம்ப வெள்ளேந்தியாக இருப்பார். எல்லாருமே அவர் ஒரு மாதிரி ஏளனமாக தான் பார்ப்பாங்க. சுகேஷ் சார் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார், நீ ஒரு வேலைக்கு போயிட்டா உன் பேர் மாறிடும், உன்னை டிபார்ட்மெண்ட்டை சொல்லி கூப்பிடுவாங்கன்னு. இன்றைக்கி எல்லோரும் என்னை வந்து ஊரில் டிபார்ட்மெண்ட் சொல்லி தான் கூப்பிட்றாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அதுக்கப்புறம் ஊரில் இருக்கும்போது எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஊரில் 2-3 மணிகண்டன் இருக்காங்க. எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பட்டதாரி மணிகண்டன் பேர். அப்பயே இவன் என்ன படிச்சுக்கிட்டே இருக்கான், சுற்றிக்கிட்டே இருக்கான். என் கூட படித்தவங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தானுங்க. இவன் மட்டும் பட்டதாரி மணிகண்டன் தான் என்ன பட்ட பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி அரசு அதிகாரி மணிகண்டனாக மாறியிருக்கேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஜேர்னியில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது தூத்துக்குடி வந்தப்போ நான் கரெக்டாக 2023 ஜூனில் வந்தேன். 2024 ஜூன் கரெக்டாக 1 இயர் தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது மேக்ஸ் சார். சுகேஷ் சார் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, மேக்ஸ் படித்தவன் என்றைக்குமே தோற்று போகவே மாட்டான்னு. நான் முதல்ல முடித்தது மேக்ஸை தான் முடித்தேன். அப்புறம் தமிழ் முடித்தேன். நான் தமிழில் எனக்கு காலேஜில் சொல்லும் போது எல்லாருமே இங்கிலீஷ் படிக்கும்போது என்னை தமிழ் புலவர் தான் சொல்லுவாங்க கிளாஸில். ஏன்னா நான் தமிழில் ரொம்ப கிங்கு. நான் வரும்போதே தமிழை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டேன். தமிழில் ஒரு கொஷின் கூட விடக்கூடாதுன்னு சுகேஷ் சார் அடிக்கடியே சொல்லியிருப்பாங்க. தமிழும் மேக்ஸும் மட்டும் போட்டுரு, ஜிகே நுனிப்புள்ள மேஞ்சா கூட பாஸ் பண்ணிடலான்னு. உண்மை அதுதான். நான் தமிழ் மேக்ஸில் தான் ஸ்ட்ராங்கு, ஜிஎஸில் நுனிப்புள்ள தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தேன். பாஸ் பண்ணிட்டேன். முக்கியமாக சொல்லணுமா என்னோடய ரூம்மேட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இங்கே தூத்துக்குடி வந்து சாப்பாடு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த சாப்பாடெலாம் ஒத்துக்கலை. அப்போ வாடா தம்பி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் ரூம் எடுத்து சொல்லணும்னா எங்கள் ஜேர்னி ரொம்ப எல்லாருமே ஒரு மாதிரி கஷ்டமாக சொன்னாங்க. எங்கள் ஜேர்னி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. 1 இயர் தான் ரொம்ப ஜாலியாக போச்சு. வழக்கம் போல் வெள்ளிக்கிழமைனா கட்டைப்பை தூக்கிட்டு மார்க்கெட் போயிடுவோம். போய் காய்கறி வாங்கிட்டு வர்றது, சமைக்கிறது, சாப்பிட்றது ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. நல்லா என்விரான்மெண்ட்டை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டோம். உண்மையை சொல்லணும்னா காலையில் நீ சமைக்கணும், ஈவினிங் நான் சமைக்கணும். படிக்கும்போது அண்ணனுங்க தான் எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு 5 பேர் ரூம்மேட்டாக இருந்தோம். அவங்க பேரை கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். வெங்கடேசன் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவரை நாங்கள் மாஸ்டர் தான் கூப்பிடுவோம். எங்கள் ரூம்லேருந்து கைட் பண்ணி, தம்பி நீ படிடா, உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன்டா அப்படின்னு. நான் தான் ரூமில் நல்லா படிப்பேன். அவங்க சமைச்சு கூட நீ படிடா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் டைமில் நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன், அவங்க சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நைட்டு தூங்கும்போது கூட குப்பரிக்கப்படுத்துட்டு சும்மா விட மாட்டார். டே ஒரு 10 கொஷின் சொன்னாதான்டா உனக்கு படுக்க விடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் இப்போ படிச்சுட்டு இருக்காரு. கண்டிப்பாக அடுத்த டைம் வந்துடுவேங்கண்ணே. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. வெங்கடேஷ் அண்ணே, இளவரசண்ணே, கோகுல் அண்ணே, கார்த்தி எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. குரூப் 4க்கு ஒரு 1 வீக் முன்னாடி கூட நான் விட்டுட்டேன் மொத்தமாக. என்னால் முடியலண்ணே, அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாமா அப்படின்னேன். அப்போ இளவரசனை கூப்பிட்டு சொன்னார், டேய் உனக்கிட்ட திறமை இருக்குடா, நீ படி, கண்டிப்பாக நம்ம ரூமில் அச்சீவராக நீ தான் அப்படின்னாரு.
எல்லாருமே 3-4 வருஷம் முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாங்க. நான் வந்து 6 மாதம் தான் ப்ரிப்பரேஷன் அடித்து காட்டினேன். எல்லோரும் சொல்லுவாங்க 6 மாதத்தில் பாஸ் பண்ண முடியுமான்னு. அதுக்கு முதன்மையான இது ஒரு உதாரணமாக நானாக இருக்கேன். 6 மாதத்தில் கண்டிப்பாக முடியும். எனக்கு வயசு 23 தான் ஆகுது. பிஜி முடிச்சுட்டு தான் வந்தேன். 6 மாதத்தில் அடித்தேன். அங்கே ஸ்டெடியால் வரும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க 2 வருஷம் 3 வருஷம் தம்பி நீ கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு அப்படிம்பாங்க. அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக முடியும். மேக்ஸை என்றைக்குமே விட்டுறாதீங்க. மேக்ஸை நம்பி படிங்க. சுதர்சன் சாருக்கு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நன்றி. அவரை ஒரு நாளாச்சும் வாழ்க்கையில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கனிமுருகன் சாரை பார்த்துட்டேன், நேரில் பேசிட்டேன். அவரை இங்கே பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. கண்டிப்பாக ஒரு நாள் சுதர்சன் சாரை நான் சென்னையிலனாச்சும் போய் மீட் பண்ணுவேன் அப்படின்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் இப்போ என்னை பார்த்து ஊரில் எல்லோரும் கேட்குறாங்க எங்கே தம்பி நீ படித்த அப்படின்னா, நான் தூத்துக்குடின்னு மட்டும் தான் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். அகாடமி பேரை சொன்னது கிடையாது. தூத்துக்குடினாலே அவங்களுக்கு தெரியும் சுரேஷ் தான் அப்படிங்கிற கண்டிப்பாக தெரியும். கரூர்லேருந்து இங்கே ஒரு 12 மணி நேரம் ட்ராவல் ஆகும். இப்போ கூட எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாளோட கூலியே 200 ரூபா தான். கூலி வேலை செஞ்சு தான் நான் படிக்க வச்சாங்க. நான் கூட யோசித்தேன் இங்கே வரணும்னா நமக்கு 2000 ரூபா கிட்ட செலவாகுமே, பஸ் செலவில் ஆகுமே, போகலாமா வேணாமான்னு. ஆனால் இந்த இடையில மேற்றி அவங்களை அழகுப்படுத்தலாம் நம்மளால் எந்த வேலையில நடத்த முடியும். நானும் 2 டிகிரி முடித்தேன். எந்த கிராஜுவேஷனுக்கு வரையும் நான் கூட்டிகிட்டு போனதே இல்லை. ஆனால் இதுக்கு முதல்ல கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். திரு மணிகண்டன் அவர்களின் பெற்றோர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் எனக்கு கூட இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட பிஷப் விவர் காலேஜினருக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா நான் கவுன்சிலிங் போய் நான் ஒரு வாரம் சென்னையில் இருந்ததுலேருந்து என் கூட வந்து அங்கே வாங்கினதுலேருந்து எல்லாமே என்னோட நண்பர்கள் தான். உறவினர்களை நான் என்றைக்குமே எடுத்துக்கிட்டதில்லை. நண்பர்கள் மட்டும்தான். ஸ்டெடியால் யூஸ் பண்ணிக்கங்க. ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட்ஸுக்கு தான் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். 6 மாதத்தில் முடியும்னா கண்டிப்பாக முடியும். இந்த குரூப் 4ல் என்னோட நண்பர்கள் எல்லாரும் திரும்பி அச்சோராக இங்கே மேலே வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஒரு நண்பர் சொன்ன மாதிரி இங்கே இருக்க எல்லா வேலையும் நானும் பார்த்துருக்கேன். போன அச்சீவர்ஸ் மீட்டில் இங்கே இருக்கக்கூடிய வேலை செஞ்சதில் நானும் ஒரு வேலை செஞ்சு 1000 ரூபாய் காசு வாங்கினேன். இந்த இடத்துல நான் அன்றைக்கே முடிவு பண்ணேன். அன்றைக்கி நான் வேலைக்காக வரல, எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கணும் ரொம்ப ஆர்வம் வந்தேன். பின்னாடி அப்படியே கண்ணீர் துளி ஓடிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி கண்டிப்பாக நான் அச்சீவராக வந்து இங்கே வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தூத்துக்குடியில் ஒரு மண்டபம் கூட விட்டுருக்க மாட்டோம். எல்லா மண்டபத்துலையும் கேட்ரிங் போயிருக்கோம். கஷ்டப்பட்டு தான் வந்தோம். அந்த 6 மாதத்தில் போவோம். ஒரு வாரம் போனோம்னா அந்த கஷ்டம் தெரிஞ்சுன்னா அடுத்து ஒரு 4 நாளைக்கு சும்மாவே அது மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும், படிச்சுக்கிட்டே இருப்போம். அது மாதிரி எங்கள் சக்ஸஸ் ஆன எல்லாத்துக்குமே நன்றி. என்ன நாளும் சரி விட்டுறாதீங்க. அடுத்த குரூப் 4ல் உங்களை மேலே பார்க்கணுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னுடன் பயணித்த எல்லா நண்பர்களுக்கும், என்னோட கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷம் எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா ஆசிரியர்களுக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் எங்கள் ஊரில் என்னை பட்டதாரி மணிலேருந்து அரசு அதிகாரியாக மாற்றின சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி சார். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.